மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 30ஆம் தேதி டெல்லி சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் விமான நிலையத்தில் பேட்டி அளிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அதையும் மீறி பலமுறை விமான நிலையத்தில் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இந்த வகையில், அதாவது கடந்த 3-4 நாட்களாக அவர் டெல்லியில் முகாமிட்டிருந்த இந்த நிலையில் அதன் அமித்ஷாவை, ஜேபி நட்டாவை, அவருடைய வழிகாட்டி BL சந்தோஷை பார்த்துவிட்டு வந்து அவர் பேட்டியளித்த அந்த நிலையில் டெல்லியில் சொன்ன அதே விஷயத்தை, அதாவது என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லியிருக்கிறார். மேலும் கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அமித்ஷா சொன்னதுதான் இறுதியானது. அதாவது டைம்ஸ் நவ் சப்மிட் என்ற நிகழ்ச்சியிலே அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, உரிய காலம் வரும்போது அறிவிப்போம் என்று அமித்ஷா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அது பற்றி இன்று பேசிய அண்ணாமலை, அமித்ஷா எடுக்கும் முடிவுதான் இறுதியானது, கூட்டணி குறித்து நான் பேச நான் விரும்பலை என்று சொல்லிவிட்டு, IPS ரேங்கில் என்னுடைய ரேங்க் 2, நான் சொந்தமாக எதையும் யோசித்து பேசுபவன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பேச்சு குறும்பு அதிகம், அதே நேரம் தன்மானமும் அதிகம், வைராக்கியமும் அதிகம், நான் இங்கே பவருக்காக வரவில்லை, பாஜகவின் எல்லா முடிவுகளுமே தொலைநோக்கு அடிப்படையில் தான் எடுக்கப்படும், 2026 தேர்தல் நான் டெல்லியில் சொன்னது போல இது கட்சி நலன் என்பதை விட மாநில மக்கள் நலன் சார்ந்தது என்று சுற்றி வளைத்து ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். அதாவது அதையும் அவரே சொல்கிறாரு, மாநில தலைவருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது, அதற்கு பிறகும் என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னா என்று டெல்லியிலே எப்படி பேசினாரோ அதே போன்ற ஒரு உற்சாகம் குறைந்த ஒரு உடல் மொழியிலே இன்று கோயம்புத்தூரில் அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்கிறார். இது பற்றி நாம் பாஜக வட்டாரத்தில் பேசிய போது ஏற்கனவே நாம் விவாதித்த கருத்துக்கள் தான். அதாவது அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டார், அமித்ஷாவால் அழைக்கப்பட்டார். அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பு ஜேபி நட்டாவை சந்தித்தார், BL சந்தோஷை சந்தித்தார். அவர்கள் அண்ணாமலையை கடுமையாக எச்சரித்தார்கள். அதே போல் அமித்ஷாவும் என்னென்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்கள் பற்றி அண்ணாமலை பேசிய பேச்சுகளின் இந்தி தொகுப்பை எல்லாம் அங்கே கொடுத்திருக்கிறார். அதே போல் மார்ச் 25ஆம் தேதி அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி சென்றார் அல்லவா, அன்று மாலை அண்ணாமலை கொடுத்த பேட்டி, இந்திய உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி வரைக்கும் அமித்ஷாவின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கவனித்து அமித்ஷா அண்ணாமலையை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் இலங்கை சென்றுவிட்டு இலங்கையிலிருந்து நேராக ராமேஸ்வரம் வருகிறார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் ரயில் பாலத்தை அன்று நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதற்குள் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவியில் மாற்றம் இருக்குமா என்ற பேச்சுகளும் இப்போது எழ ஆரம்பித்து விட்டன. தொடர்ந்து டெல்லி மற்றும் கோவை ஆகிய 2 இடங்களிலும் அண்ணாமலை கொடுத்த அந்த பேட்டிகளில், நான் மாநில தலைவர் என்றல்ல, ஒரு தொண்டனாக இருந்தும் வேலை செய்வேன், நான் பவருக்காக வரவில்லை என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். இதே அண்ணாமலை தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, நான் மேனேஜர் கிடையாது, நான் ஜெயலலிதா கருணாநிதி போல நான் ஒரு தலைவன், நான் தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்ற அளவிலே மேனேஜராக செயல்பட மாட்டேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்று நான் ஒரு தொண்டனாக கூட இருந்து செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் மோடி தமிழ்நாடு வருவதற்குள் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைமையில் மாற்றம் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வியும் பாஜக வட்டாரத்தில் அதிகமாக இருக்கிறது. இது மிகுந்த எதிர்பார்ப்புக்கும் உரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இது பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டி எழுப்புகிற விவகாரமும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால், இதில் பாஜக மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் இப்போது சேருவதற்கு தயாராக இருக்கிற அதிமுகவும் இதிலே மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இதுதான் இன்றைய பாஜக அதிமுக தரப்பிலான அரசியல் அப்டேட். அடுத்ததாக வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு, அதாவது அதை காங்கிரஸ் என்று அந்த கட்சி பாஷையில் சொல்வார்கள், மார்க்சிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரையில் நடக்கிறது. ஒரு தேசிய கட்சியான
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு மதுரையில் நடப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகள் மிகுந்த வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டை நடத்தும் அதே நிலையில் இந்த மாநாட்டை ஒற்றி பல்வேறு விவாதங்கள் வந்திருக்கின்றன. அதாவது இந்த மாநாட்டின் வரவேற்பு குழு பொருளாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொல்லும்போது இந்த மாநாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது இந்த மாநாட்டின் கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து விவாதிக்கப்படும். மத்திய பாஜக அரசின் மதவாத நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு முறியடிப்பது என்பது பற்றி விவாதிக்கப்படும். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் நாட்டை அடகு வைக்கப்படுவதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து விவாதிக்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் நிலைப்பாடு உள்ளிட்ட செயல் திட்டங்கள் இந்த மாநாட்டில் வகுக்கப்பட இருக்கின்றன. அதே போல மாநில உரிமைகள் பற்றிய ஒரு மாநாடும் இந்த மாநாட்டுக்குள்ளே நடைபெற இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று தோழர்கள் கூறுகிறார்கள். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது இந்த மாநாட்டோட இது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கட்சியின் ஒவ்வொரு அகில இந்திய மாநாட்டுக்கு முன்பும் அதனோட அரசியல் வரைவு தீர்மானம் ஒரு சுற்றுக்கு விடப்படும். அப்படியாக இந்த மாநாட்டை ஒட்டி விடப்பட்ட அந்த சுற்றறிக்கையில் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசை பாசிசம் என்று சொல்வதற்கு இந்த சுற்றறிக்கை சற்று தயங்குகிறது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே இருப்பவர்களின் விமர்சனமாக இருக்கிறது. அதாவது மோடி அரசை பாசிச அரசு என்று இப்போது வந்திருக்கிற விஜய் வரை விமர்சிக்கிறார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே பல சித்தாந்த கூறுகளை ஆராய்ந்து, அதாவது அந்த சுற்றறிக்கை என்ன சொல்கிறது என்றால், நாம் மோடி அரசாங்கத்தை பாசிச அல்லது நவபாசிச அரசாங்கம் என்று கூறுவதில்லை, இந்திய அரசை ஒரு வகை பாசிச அரசு என்று வகைப்படுத்தவும் இல்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அரசியல் முன்னணியான மோடி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பாஜக ஆர்எஸ்எஸ் கையில் அதிகாரம் குவிந்திருக்கிறது. இதன் விளைவாக நவபாசிச குணாம்சங்கள் வெளிப்படுவதை சுட்டிக்காட்டுகிறோம் என்றுதான் அந்த சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதாவது கட்சிக்குள்ள சிபிஎம் கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் என்ன ஒரு பேச்சு என்றால், கடந்த 2024 செப்டம்பர் மாதம் சிபிஎம்முடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி திடீரென மரணமடைந்தார். அவர் மரணமடைந்ததற்கு பிறகு உடனடி ஏற்பாடாக பிரகாஷ் காரத் அந்த கட்சியோட பொலிட் பீரோ மற்றும் மத்திய குழு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அடுத்ததாக இந்த 2025 ஏப்ரலில் இந்த மாநாடு நடக்குதுல்ல, அது வரைக்கும் ஒரு இடைக்கால ஏற்பாடாக பிரகாஷ் காரத் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் சீதாராம் யெச்சூரி பாஜகவை எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்த்தாரோ, சித்தாந்த ரீதியாகவும் தேர்தல் கள ரீதியாகவும் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்த்தாரோ, அந்த எதிர்ப்பு பிரகாஷ் காரத் பொறுப்புக்கு வந்த பிறகு அதே அளவு காரத்தோடு மோடியை எதிர்க்கிறாரா என்ற ஒரு கேள்வி இந்த சுற்றறிக்கை மூலமாக எழுந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில அளவிலே இங்கே எடுத்துக்கொண்டால், குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த மாநாடு இங்கே நடத்தப்படுகிறது, மதுரையில் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எண்ணிக்கையை விட அதிகமான இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டுக்குரிய இன்னொரு மாநில அளவிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அஜெண்டா. அந்த அடிப்படையில் நாம் மாநில அளவிலே இருக்கக்கூடிய சில தோழர்களிடம் இது பற்றி நாம் பேசிய போது அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது என்னன்னா, சீதாராம் யெச்சூரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணக்கமான ஒரு எண்ணப்பாட்டை கொண்டவர். அதே நேரம் பிரகாஷ் காரத் எப்போதுமே திமுகவுக்கு அவ்வளவு தூரம் ரொம்ப சீதாராம் யெச்சூரி அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆளுமை பிரகாஷ் காரத் இல்லை. அவர் எப்போதுமே திமுகவை சற்று தள்ளிதான் அவர் பார்க்கிறார் என்பது கட்சிக்கு உள்ளே இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பிரகாஷ் காரத் இந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏற்ற பிறகு கடந்த 2024 செப்டம்பர் 29 பிரகாஷ் காரத் இந்த பொறுப்பை ஏற்கிறார். அதற்கு பிறகான காலகட்டங்களில் திமுக அரசுக்கு எதிராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டங்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. இதை நீங்கள் வேணால் பார்க்கலாம். அவ்வளவு வேகமாக வீரியமாக போராட்டங்கள் இங்கே முன்னெடுக்கப்பட்டன. அதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டாமானால் சாம்சங் தொழிலாளர் போராட்டம். இது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் நவீன காலனி ஆலைகளை
அறிமுகப்படுத்தினார். அதிலே ஒன்று கடலூர் மாவட்டத்திலே ஒரு ஆலையை அமைக்க இருப்பதாக அறிமுகப்படுத்தினார். அது பட்ஜெட்டிலும் அந்த அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் அங்கே முந்திரி மரங்களை வெட்டி சாய்த்துவிட்டு அந்த இடத்தில் விவசாயிகளுடைய இடத்தில் இந்த ஆலை அமைக்கப்படுகிறது என்ற ஒரு பிரச்சனை வந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் விவசாயிகளோடு பெண்களோடு சேர்ந்து அங்கே போராடினார். இந்த மார்ச் மாதம்தான். அப்போது பே சண்முகம் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் என்ற ஒரு அடிப்படை கூட இல்லாமல் போலீசாரால் கடுமையாக கையாளப்பட்டார். இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. இவ்வளவு தூரம் திமுகவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதே போல சிபிஎம் மீது போலீசாருடைய அடக்குமுறையும் ஆங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் பிரகாஷ் காரத் பொறுப்பேற்ற பிறகு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைமை வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. அப்படி பார்த்தால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிகமான இடங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக கேட்கும். அதிலே காரத் காரசாரமாக அதிலே உறுதியாக இருக்கிறார். அந்த வகையில் அப்படி இடம் கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன என்றால் கூட்டணி நிலைப்பாட்டை கூட மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் சிபிஎம்முக்குள்ளே இப்போது உள் வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாதத்துக்கு வரவில்லை. இருந்தாலும் நம்மால் இந்த 2021 முதல் இந்த ஆட்சியிலே அப்போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. லேட்டஸ்டாக சாம்சங் ஆலையிலே சங்கம் அமைப்பதற்கான போராட்டம், அந்த சங்கத்தை பதிவு செய்ய நாம் நடத்திய போராட்டம், அதிலே நாம் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளுக்கு ஆளோனும். இத்தனைக்கும் நாம் கூட்டணி கட்சி. இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது நம்முடைய கட்சியின் பலமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆலை ஊழியர்கள், இவர்களிடம் நாம் எப்படி மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு கேட்பது என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இந்த நிலையில் அப்போ அதிமுக பாஜகவிடம் சேர்ந்து விட்டால் அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் எந்த வாய்ப்பு என்றால் விஜய் இப்போது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று பொதுக்குழுவில் இப்போது அறிவித்திருக்கிறார். திமுகவோடு இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு சென்று விடுகிற பட்சத்தில் விஜயோடு அணி சேரலாமா என்ற ஒரு ஆலோசனை விஜய் பக்கத்திலிருந்தும் இந்த முயற்சி நடக்கிறது. சிபிஎம்முக்குள்ளிருந்தும் இது குறித்த மெல்லிய ஆலோசனைகள் இப்போதுதான் முளைவிட ஆரம்பித்திருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இதுதான் இந்த அகில இந்திய மாநாட்டுக்கு பிறகு, அதாவது மதுரையில் நடக்கிற அகில இந்திய மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை நோக்கி இப்போது வரை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதற்கான ஒரு பிக்சர் இந்த மாநாட்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாக தொடங்கும் என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.